சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நடத்துறதுக்கு எதுவும் இல்ல, எல்லாம் நடத்தியாச்சு. இனி நீங்க படிக்க வேண்டியதுதான் இருக்கு. ஓகே, செகண்ட் மந்த்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நான் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மந்த்ல படிச்சதை ஏற்கனவே ரிவைஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. செகண்ட் மந்த்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல 12 டென்சஸ் இருக்கு, பாசிவ் வாய்ஸ்ல 8 டென்சஸ் இருக்கு. பாசிவ் வாய்ஸ்ல வெர்ப் எப்பவுமே 5th ஃபார்ம்ல தான் இருக்கணும். பாசிவ் வாய்ஸ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். அதாவது am, is, are, have been, has been, was, were, had been, shall be, will be, shall have been, will have been, இது எல்லாத்துக்கும் பின்னால verb 5th ஃபார்ம் இருந்தா அது பாசிவ் வாய்ஸ். அதே am, is, are, was, were இந்த 5க்கு பின்னால being வந்து verb 5th ஃபார்ம் வந்தாலும் பாசிவ் வாய்ஸ் தான். பாசிவ் வாய்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு இது தவிர வேற வழியே கிடையாது. இன்னொரு விஷயம், பாசிவ் வாய்ஸ் மோஸ்ட்லி ரிட்டன் இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும், அதாவது எழுதும்போது மட்டும்தான் வரும். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? அட்வர்ப் பார்த்தோம். இந்த அட்வர்ப் வெர்ப பத்தி ஏதாவது சொல்லும், அதாவது ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு சொல்லும். மோஸ்ட்லி எல்லா அட்வர்ப்ஸும் எல்வைல முடியும். வெர்புக்கு பின்னால வரும். அட்ஜெக்டிவ் கூட எல்வை போட்டா அட்வர்ப் கிடைக்கும். எல்வைல முடிகிற அட்வர்ப்ஸ்க்கு டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. அப்புறம் அட்வர்ப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க. வேர், வென், வை, ஹவு, ஹவு பிளஸ் அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப், இந்த கொஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறதுன்னு பாத்தீங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லா டென்ஸ்லயும் வரும். சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் வரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த யூசுவலி, ஆல்வேஸ், ஜெனரலி, ஆல்மோஸ்ட், நெவர் இது போல வார்த்தைகளை சரியா எங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அட்வர்புக்கு அடுத்து கன்ஜங்ஷன் பார்த்தோம். கன்ஜங்ஷனுடைய வேலை என்னன்னா 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணும் அல்லது 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணும். இதுல பிகாஸ், தோ, பட், வென், ஆஸ், சின்ஸ், அன்லெஸ், தென், ஐதர் ஆர், நெய்தர் நார் இது போல இன்னும் சில கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே எங்க யூஸ் பண்றது, இதுக்கெல்லாம் என்ன மீனிங், இதெல்லாம் பாத்தீங்க. கன்ஜங்ஷன்ஸை எங்க யூஸ் பண்ணணும்னா சென்டென்ஸ் பிகினிங்ல அல்லது மிடில்ல, இந்த 2 இடங்கள் மட்டும்தான் வரும். சென்டென்ஸ் முடியும் போது இந்த கன்ஜங்ஷன்ஸ் வராது. இத பத்தி இப்படிதான் சொல்ல முடியும். என்ன புரியுதா? ஓகே, அடுத்து ஆக்சிலரிஸ்ன்ற முக்கியமான பாடம் பார்த்தோம். இந்த பாடத்துல be and its forms பாத்தீங்க. அங்க am, is, are, was, were, shall be, will be இந்த 7 வார்த்தைகளும் கரெக்டா இங்கிலீஷ்ல எத்தனை இடங்கள்ல வரும்னு பாத்தீங்க. அடுத்து do and its forms பார்த்தோம். do, does, did எங்க வந்தா மீனிங் உண்டு, அதாவது இந்த do, does, did எங்க வந்தா மீனிங் உண்டு, எங்க வந்தா மீனிங் இல்லைன்னு பாத்தீங்க. அடுத்து have and its forms பார்த்தோம். அதுல have, has, had இந்த 3 எங்க வந்தா மீனிங் உண்டு, எங்க வந்தா மீனிங் இல்லைன்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் shall, should, will, would, can, could, may, might, must, need not, have to, used to இந்த ஆக்சிலரிஸ்லாம் எங்க யூஸ் பண்றது, எப்ப யூஸ் பண்றது இதெல்லாம் பாத்தீங்க. இந்த must, should, could, would, might சரியா 10 இடங்களுக்கு முன்னாடி மட்டும் வரும்னு பாத்தீங்க. அடுத்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸை எப்படி ஸ்போக்கன்ல ஃபார்ம் பண்றதுன்னு பாத்தீங்க. கேள்வியே இன்னொரு விதமா கேட்கறதுன்னு சொல்லி கொடுத்த அதையும் பாத்தீங்க. தென் am, is, has, have, will, had, would இதுக்கெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ஸ் என்ன, எந்தெந்த வார்த்தைகள் கூட மட்டும் சேர்க்கணும், இதெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் வரும். இது போல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க. ஓகே, அடுத்து இன்ஃபினிட்டிவ்ன்ற பாடம் பார்த்தோம். 2 plus verb first form இதான் இன்ஃபினிட்டிவ். gerund அடுத்ததா பார்த்தோம். verb third form தான் gerundன்னு சொல்வோம். அடுத்து பார்ட்டிசிபிள்னு ஒரு பாடம் பார்த்தோம். present participle verb third form, past participle verb fifth form இது எல்லாமே சென்டென்ஸ்ல எப்படி வரணும் தேவையான அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். அப்புறமா டென்ஸ் பார்ட் 2 பாத்தீங்க. இந்த பாடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? 12 டென்சஸ்ல ஒவ்வொரு டென்ஸும் எந்தெந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க. அடுத்து சென்டென்ஸ் பார்த்தோம். அதுல சென்டென்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். தென் இடியம்ஸ்ன்ற டாபிக் பார்த்தோம். இடியம்னா என்ன, எப்படி அதுக்கு மீனிங் எடுத்துக்கணும், டைரக்ட் மீனிங்க்கு போக கூடாது, அதோட உள்ளர்த்தம் என்னவோ அதான் எடுத்துக்கணும்னு டீச் பண்ணேன். சோ இது எல்லாமே பாத்தீங்க இல்லையா? ஓகே, தென் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம்.
இது என்ன டைரக்ட் இன்டைரக்ட்னா என்ன? ஒருத்தர் சொன்ன விஷயத்த இன்னொருத்தர் கிட்ட சொல்றதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு மாத்தும் போது என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு பாத்தீங்க. டென்ஸ் எப்படி மாறும்னு பாத்தீங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் இதெல்லாம் இன்டைரக்டுக்கு எப்படி மாறும்னு பாத்தீங்க. அடுத்து பங்க்சுவேஷன் பார்த்தோம். அதாவது எங்க ஃபுல் ஸ்டாப் வரும், எங்க கமா வரும், எங்க செமிகோலன், எங்க அப்பாஸ்ட்ரஃபே, எங்க இன்வெர்டட் கமா, எங்க கோலன், இது எல்லாமே பாத்தீங்க. கடைசியா இந்த கோர்ஸ்ல இன்டர்ஜெக்ஷன்ஸ்னு ஒரு பாடம் பார்த்தோம். இன்டர்ஜெக்ஷன்ஸ் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய வெறும் சத்தம்னு சொல்லி கொடுத்தேன். மத்தபடி இதுக்கு அர்த்தம் கிடையாது. என்ன சொல்றதெல்லாம் புரியுதா? மொத்தமா இந்த கோர்ஸ்ல எத்தனை பாடங்கள் பார்த்தோம்? 22 லெசன்ஸ் பார்த்தோம். அது என்னென்னா நவுன், சிங்குலர் அண்ட் ப்ளூரல், verb, tense, pronoun, adjective, case, preposition, articles, active voice and passive voice, adverb, conjunction, auxiliaries, infinitive, gerund, participle, tense, part 2, sentence, idioms, direct and indirect speech, punctuation, interjection. இந்த 22 லெசன்ஸ்ல நீங்க கத்துக்கிட்டது என்னன்னா இங்கிலீஷ் பேசறதுக்கு எழுதுறதுக்கு தேவையான விஷயங்கள். நீங்க எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம நடத்திய பாடத்துல இருந்தா வந்திருக்கும். இத நம்மால நிரூபிக்க முடியும். சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா புரிஞ்சுப்பீங்க. இந்த சென்டென்ஸை கவனிங்க. Anita's brother has gone to England to continue his higher studies. இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம டீச் பண்ண லெசன்ல இருந்தா வந்திருக்கு. ஒவ்வொன்றும் சொல்றேன், கவனிங்க. அனிதா நவுன்ல இருந்து. என்ன நவுன்? ப்ராப்பர் நவுன். அனிதா ப்ராப்பர் நவுன், அதனால தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல போட்டிருக்கேன். அடுத்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ். அனிதா கூட சேர்த்திருக்க அப்பாஸ்ட்ரஃபி எஸ் எங்க பாத்தீங்க? நவுன் கேஸ் என்ற பாடத்துல பாத்தீங்க. என்ன மீனிங்? உடையன்ற மீனிங் கிடைக்கும். அப்பாஸ்ட்ரஃபி எஸ் உயிர் உள்ள பொருட்கள் கூட மட்டும்தான் சேர்க்கணும். அனிதா ஒரு பெண்ணுடைய பெயர், அதனால அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்கணும். அடுத்து பிரதர். பிரதர் எங்க பாத்தீங்க? நவுன்ல பாத்தீங்க. காமன் நவுன். பிரதர் சிங்குலர், ஒருத்தர் குறிக்குது. அடுத்து ஹேஸ். ஹேஸ் எங்க பாத்தீங்க? டென்ஸ் என்ற படத்துல பாத்தீங்க. மீனிங் கிடையாது. என்ன டென்ஸ் குறிக்குது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் குறிக்குது. ஏன் ஹேஸ் போட்டிருக்கேன்? முன்னால இருக்கிற வார்த்தை சிங்குலர், அதனால ஹேஸ் போட்டிருக்கேன். இத இப்படியும் சொல்லலாம். ஹேஸ் எங்க பாத்தீங்க? ஆக்சிலரியில பாத்தீங்க. மீனிங் இல்ல. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஸ் தெரிஞ்சுக்க வருது, அவ்வளவுதான். அதே புரலா இருந்தா ஹேவ் போட்டிருப்பேன். ஹேஸுக்கு அடுத்து என்ன இருக்கு? கான் இருக்கு. கான் எங்க பாத்தீங்க? வேர்ப்ல பாத்தீங்க. என்ன ஃபார்ம்? ஃபிஃப்த் ஃபார்ம். ஸ்ட்ராங் வேர்பா வீக் வேர்பா? ஸ்ட்ராங் வேர்பா வீக் வேர்பா? ஸ்ட்ராங் வேர்ப். புக்ல உள்ள வேர்ப் லிஸ்ட்ல இந்த ஸ்ட்ராங் வேர்ப் இருக்கும். அடுத்து டூ. டூக்கு என்ன மீனிங்? ஈக்குன்னு அர்த்தம். எங்க பாத்தீங்க? ப்ரிபோசிஷன்ல பாத்தீங்க. இங்கிலாந்து ப்ராப்பர் நவுன். நவுன்ல இருந்து வந்திருக்கு. ப்ராப்பர், அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல போட்டிருக்கேன். இந்த ப்ராப்பர் நவுன் எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கணும். அடுத்து டு கண்டினியூ. இந்த 2 பிளஸ் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எங்க பாத்தீங்க? இன்ஃபினிட்டிவ்ல பாத்தீங்க. என்ன மீனிங்? தொடர அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஹிஸ். ஹிஸ் எங்க பாத்தீங்க? ப்ரொனவுன்ல பாத்தீங்க. என்ன மீனிங்? அவனுடைய அப்படின்னு அர்த்தம். ஹையர், இந்த வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கு? அட்ஜெக்டிவ்ல இருந்து வந்திருக்கு. இங்க அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னால வந்திருக்கு. நவுன் இல்லாமே வரலாம். அடுத்து ஸ்டடீஸ். ஸ்டடீஸ் நவுன்ல இருந்து எங்க வந்திருக்கு? நவுன்ல இருந்து வந்திருக்கு. ப்ளூரல்ல இருக்கு. காமன் நவுன் அதே சமயத்துல. கடைசியா என்ன இருக்கு? ஃபுல் ஸ்டாப். எங்க பாத்தீங்க? பங்க்சுவேஷன்ல பாத்தீங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் முடியும் போது இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் நானும் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சென்டென்ஸ் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? ஆக்டிவ் வாய்ஸ். இந்த சென்டென்ஸை பாசிவ்க்கு மாற்ற முடியாது. ஏன்னா கான் என்ற இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், டிரான்சிட்டிவ் வேர்ப் இருக்கிற சென்டென்ஸை மட்டும்தான் பாசிவ்க்கு மாற்ற முடியும். இன்ட்ரான்சிட்டிவ்ல இருக்கிற சென்டென்ஸை மாற்ற முடியாது. Anita's brother has gone to England to continue his higher studies. இந்த சென்டென்ஸ்க்கு தமிழ் மீனிங் என்ன? அனிதாவுடைய பிரதர் தன்னுடைய மேற்படிப்பை தொடர இங்கிலாந்துக்கு போயிருக்கிறார். இவ்வளவுதான். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ்க்கு மாத்துறது? ரொம்ப சிம்பிள். ஆக்சிலரிக்கு பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ்க்கு மாறிடும். அதாவது ஹேஸுக்கு பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ் மீனிங் கிடைக்கும். போட்டு சொல்லி பாருங்க. Anita's brother has not gone to England to continue his higher studies. அனிதாவுடைய பிரதர் தன்னுடைய மேற்படிப்பை தொடர இங்கிலாந்திற்கு போயிருக்கவில்லை. மேல இருக்கிற பாசிட்டிவ் சென்டென்ஸ கொஸ்டினா மாத்தணுமா? ரொம்ப சிம்பிள். ஹேஸ முன்னால போட்டா கொஸ்டின் கிடைச்சிடும். அப்படியே படிச்சா எஸ் ஆன்சர். நாட் போட்டு படிச்சா நோ ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். என்ன புரியுதா?
क्वेश्चन மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. Has Anita's brother gone to England to continue his higher studies? அனிதாவுடைய பிரதர் தன்னுடைய மேற்படிப்பை தொடர இங்கிலாந்திற்கு போயிருக்கிறாரா? இது கொஸ்டின். எஸ் னு சொல்லும் பொழுது எஸ், அனிதாஸ் பிரதர் ஹேஸ் gone to England to continue his higher studies. தமிழ்ல ஆம், அனிதாவுடைய பிரதர் தன்னுடைய மேற்படிப்பை தொடர இங்கிலாந்திற்கு போயிருக்கிறார். நோ சொல்லும் பொழுது நோ, அனிதாஸ் பிரதர் ஹேஸ் நாட் gone to England to continue his higher studies. இல்லை, அனிதாவுடைய பிரதர் தன்னுடைய மேற்படிப்பை தொடர இங்கிலாந்திற்கு போயிருக்கவில்லை. இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, அனிதாஸ் பிரதர் ஹேஸ் gone to England to continue his higher studies என்ற ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? ஒரு விஷயம் கவனிச்சுங்களா, இந்த வாக்கியத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாம நடத்திய பாடத்துல இருந்தா வந்திருக்குன்னு நிரூபிச்சிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவா நாம இங்கிலீஷ் பேசும்போதோ எழுதும் போதோ யாரும் நம்மள எது நவுன், எது அட்ஜெக்டிவ், எது வெர்ப், எந்த ஃபார்ம், இதெல்லாம் யாரும் கேட்க போறது கிடையாது. இத நான் ஏன் இது போல பிரிச்சு காமிக்கிறேன்னா, நாம டீச் பண்ண பாடங்கள் எல்லாமே, அதாவது நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு, இங்கிலீஷ் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு உங்களுக்கு நிரூபிக்கதான் இது எல்லாம் டீச் பண்றேன். வேற எதுவும் விஷயம் கிடையாது. ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் இதே போல பிரிச்சு காட்டுறேன், கவனிங்க. If I turn on the broken radio now, teaching will be disturbed in the class. இத கவனிங்க. If conjunction, I pronoun, turn on idiom, இயக்குன்னு அர்த்தம். The article பாத்தீங்க. broken participle, past participle பாத்தீங்க. verb fifth form adjective இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து ரேடியோ, ரேடியோ என்ன நவுன், அதே சமயத்துல காமன் நவுன். நவ் எங்க பாத்தீங்க? adverbல பாத்தீங்க. டீச்சிங் எங்க பாத்தீங்க? ஜெனரல்ல பாத்தீங்க. மீனிங் என்ன? கற்பித்தல். will be எங்க பாத்தீங்க? ஆக்சிலரியில பாத்தீங்க. மீனிங் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ் குறிக்குது. disturbed verb fifth form, அதே சமயத்துல weak verb. will be disturbed என்ன வாய்ஸ்? passive வாய்ஸ். இன்னும் எங்க பாத்தீங்க? ப்ரிபோஷன்ல பாத்தீங்க. என்ன மீனிங்? இல்லன்னு அர்த்தம். அடுத்து the எங்க பார்த்தோம்? ஆர்டிகல்ல பாத்தீங்க. கிளாஸ் என்ன? நவுன், அதே சமயத்துல காமன் நவுன். இந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நாம நடத்திய பாடங்கள்ல இருந்தா வந்திருக்கு. இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்ன? நான் அந்த உடஞ்ச ரேடியோவை இப்போ ஆன் பண்ணா கிளாஸ்ல டீச்சிங் பாதிக்கப்படும். ஆக பாருங்க, நாம இந்த 22 பாடங்கள்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நாம ஒரு சென்டென்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றத மேல 2 சென்டென்ஸ் நடத்தியதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உலகத்துல யார் இங்கிலீஷ்ல பேசினாலும் எழுதினாலும் நாம கத்துக்கிட்ட இந்த 22 பாடங்கள்ல இருந்தா வார்த்தைகளை எடுத்து வாக்கியம் அமைச்சாகணும். அந்த அளவுக்கு இந்த 22 பாடங்களும் முக்கியம். நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த 22 பாடங்களையும் சந்தேகம் இல்லாதபடி படிச்சுக்குங்க. இதுக்கு மேல நான் இன்னைக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கலாம். நாளைக்கு நாம பார்க்க போறது கன்க்ளூஷன் பார்ட். இந்த கோர்ஸ்லயே கடைசி கிளாஸ். என்ன பார்க்க போறீங்கன்னா, நாம இந்த கோர்ஸ்ல பார்த்த விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்படி இங்கிலீஷ் பேசுறது எழுதுறதுன்றது பார்க்க போறோம். With this I complete today's class. Thank you. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாகவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் www.sagaenglish.in. அட்ரஸ் 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க இதுவரைக்கும் இந்த 2 மாசத்துல தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வச்சு எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது, இங்கிலீஷ் பேசுறது எப்படி,
எழுதுறது எப்படின்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரிட்டன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இதுவும் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னென்ன இதெல்லாமும் பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வரலாம். கவனிங்க. எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுல 3 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னா ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங். அதாவது அந்த லாங்குவேஜ்ல பேசுறது, எழுதுறது, படிக்கிறது. எப்போ ஒரு லாங்குவேஜ் முழுசா தெரியும்னு சொல்லணும்னா அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். இந்த 3 தெரிஞ்சாதான் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு முழுசா தெரியறதா அர்த்தம். சில சொல்லுவாங்க தெலுங்கு பேச வரும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹிந்தி எழுதுவேன், படிப்பேன், ஆனா பேச வராது. ஏன், தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு பேர் தமிழ் எழுத படிக்க தெரியாம இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே லாங்குவேஜ் அறகுறையா தான் தெரியுதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்லயும் அதே போலதான். உங்களுக்கு இந்த 3 தெரியணும். அதுக்கு தான் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, இதை கவனிங்க. இந்த ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் இந்த 3ல எது அதிகமா தேவைப்படுதுன்னு சொல்றேன், கவனிங்க. எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் நாம அந்த லாங்குவேஜ்ல பேசுறது அதிகமா, எழுதுறது அதிகமா, படிக்கிறது அதிகமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பேசுறது தான் அதிகம், படிக்கிறது கொஞ்சம் குறைவு, எழுதுறது அதை விட குறைவு. தமிழ்லயே கூட பாருங்க, நாம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் தமிழ்ல பேசியது தான் அதிகம், படிச்சது கொஞ்சம் குறைவு, அதை விட குறைவு எழுதியது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நடைமுறை வாழ்க்கையில நாம ஒரு லாங்குவேஜ யூஸ் பண்ணி பேசுறது தான் அதிகம், அதுக்கப்புறம் தான் படிக்கிறது, எழுதுறது. இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. நாம தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்கிலீஷ் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி இங்கிலீஷ் பீரியட்னு ஒண்ணு உண்டு, இங்கிலீஷ் டீச்சர்னு ஒருத்தர் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம இது வரைக்கும் இங்கிலீஷ்ல பேசியது அதிகமா, எழுதியது அதிகமா, படிச்சது அதிகமா? நம்ம படிச்சது தான் அதிகம், எழுதியது கொஞ்சம் குறைவுதான். ஆனா எப்பாவது பேசிருக்கமா? அது இல்ல, இது வரைக்கும் பேசியது கிடையாது. பாருங்க, ஒரு லாங்குவேஜ்ல எது முக்கியம் தேவையோ, அதாவது பேசுறது, அல்லது எது நமது அன்றாட வாழ்க்கைக்கு அதிகமா தேவையோ அதுல நாம ரொம்ப வீக்கா இருக்கும். எதுல நாம வீக்கா இருக்கோமோ அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் கொடுக்கணும். இதை புரிய வைக்கதான் நான் இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன். ஓகே, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னால நீங்க இங்கிலீஷ் பேசாததுக்கு, எழுதாததுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு நாம எங்க தப்பு பண்ணிடுமோன்ற பயம், இன்னொன்னு தமிழ் போல நமக்கு இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் தெரியாது, அதாவது வொக்காபுலரியில ரொம்ப வீக்கா இருக்கும். இந்த 2 காரணம் தான். இப்போ பேசும்போது, எழுதும்போது தப்பு பண்ணிடுமோன்ற பயம் போயிடுச்சு. ஏன்னா இந்த கிளாஸ்ல எதை எங்க போடணும், எப்ப போடணும், எதுக்கு முன்னால எதை போடணும், எதுக்கு பின்னால எதை போடணும், ஏன் போடணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இந்த பயம் போயிடுச்சு. நம்ம பேசுறது சரிதான்ற தைரியம் வந்திருக்கு. அடுத்து நம்ம வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இதுவும் நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு தடையா இருக்கு. தமிழ்ல நமக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு. பேசும்போது ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரலனாலும் இன்னொரு வார்த்தை டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லணும்னா, இறந்து விட்டார்ன்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. பாருங்க, இறந்தார், மடிந்தார், காலமானார், மரணமடைந்தார், செத்தார், சிவலோக பதவி அடைந்தார், பூலோக பதவி அடைந்தார், சித்தி அடைந்தார், முத்தி அடைந்தார், இயற்கை எழுதினார், இறைவனடி சேர்ந்தார், பூட்டார், புட்டுக்கினார், மண்டைய போட்டார், மேல போயிட்டார். ஆக இறந்து விட்டார்ன்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு நமக்கு தமிழ்ல இத்தனை வார்த்தைகள் தெரியுது. அதே சமயத்துல இத்தனை வார்த்தைகளையும் நாம யூஸ் பண்ணி பேசுறது இல்ல. பேசுறதுக்கு அல்லது பேச்சு வழக்குல இருக்கிறது ஒரு சில வார்த்தைகள் தான். இங்கிலீஷ்ல இத்தனை வார்த்தைகளும் தெரிஞ்சாதான் பேச முடியும், எழுத முடியும்னு கிடையாது. ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் பேச முடியும். அதே ஒண்ணு தெரிகிற இடத்துல 2 தெரிஞ்சா, சப்போஸ் ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரலனாலும் இன்னொரு வார்த்தை வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சாதான் சரளமா பேச வரும். அதனால நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்க என்ன செய்யணும்னா, புக்ஸ் படிக்கணும், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் படிக்கணும், இங்கிலீஷ் நியூஸ் கேட்கணும். இப்படிலாம் இங்கிலீஷ்ல டச் இருந்துகிட்டே இருந்தாதான் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம், நீங்க இதுவரைக்கும் கத்துக்கிட்டது, நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே இங்கிலீஷ் பேசுறதுக்கு எழுதுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது தியரியும் முக்கியம், பிராக்டிக்கலும் முக்கியம். பிராக்டிக்கலுக்கு நாம இன்னும் போல, அதை சொல்லித் தரவும் முடியாது. இப்போ சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு படிக்கிறீங்க. அந்த புக்ல இருக்கிறது எல்லாமே வெறும் தியரி. அந்த புக்ல என்ன இருக்கும்? இது சைக்கிள், இது ஹாண்ட்பார், இது ஃப்ரீ வீல், இது ஃப்ரண்ட் வீல், இது பேக் வீல், இது பேக் பிரேக்கர், பெடல், செயின், ஸ்டாண்டு, இது போல இன்னும் நிறைய கொடுத்திருக்கும்.
இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது போல இன்னும் பல விஷயங்கள் கொடுத்திருக்கும். நீங்க என்னதான் இந்த புக்கை 100 முறை படிச்சாலும் நீங்க படிக்கிறது எல்லாமே தியரி. அதே நீங்க சைக்கிளை ஓட்டி பாக்குறது பிராக்டிக்கல். இதே போல பிஇ சிவில் படிச்ச ஸ்டூடெண்ட் 4 இயர்ஸ் காலேஜ்ல படிக்கிறது எல்லாமே வெறும் தியரி. அதுக்கப்புறம் அவர் ஒரு கம்பெனியில சேர்ந்து பிஇல படிச்ச நாலேஜை வச்சு பில்டிங் கட்டி பாக்குறது பிராக்டிக்கல். இங்க நீங்க கத்துக்கிட்டது எல்லாமே தியரி. முதல்ல தியரியை நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தியரியை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும், பேசணும், எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தியரி தெரியாது. அப்போ எப்படி பேசுறாங்க, எழுதுறாங்க, படிச்சு புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க ஸ்கூல் புக்ஸ் படிக்க அதுல இருந்து பேசுவாங்க, எழுதுவாங்க. பட் நாம தமிழ் மீடியம் படிச்சதால நமக்கு அந்த ரூட் ஒத்து வராது. அப்போ என்ன செய்யணும்னா தியரியை நல்லா படிச்சிட்ட பிறகு புக்ஸ் படிக்கணும். இந்த புக்ஸ் படிக்கும் போதே நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இத பத்தி அப்புறம் சொல்றேன். இங்கிலீஷ் பேச, எழுத, படிக்க என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொன்னா சொல்றேன், கவனிங்க. ரீடிங்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ராப்ளம் இருந்தாலும் எங்க பிரச்சனை வரும்னா ப்ரொனவுன்சியேஷன்ல, அதாவது உச்சரிப்புல உங்களுக்கு பிரச்சனை வரும். முதல்ல சொன்ன இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே உண்டு, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே உண்டு. இது போல ப்ரொனவுன்சியேஷன்ல டவுட் வரும்போது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில கொடுத்திருக்கிற ப்ரொனவுன்சியேஷன் கீஸை யூஸ் பண்ணணும். அதாவது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில ஒவ்வொரு வார்த்தையையும் எப்படி உச்சரிக்கிறோம்னு கொடுத்திருக்கோம், அதை ஃபாலோ பண்ணணும். சில தமிழ் டிக்ஷனரியிலே கூட ஒரு புது வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறதுன்னு தமிழ்ல பிராக்கெட்ல போட்டிருக்கோம், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் வே என்னன்னா யாராவது உச்சரிக்கும் போது அதை சரியா கேட்டு அதே போல நாம உச்சரிக்க பழகிக்கிறதா பெஸ்ட் மெத்தட். இப்போ நாம சரியா உச்சரிக்கிற பல வார்த்தைகளை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்? நம்ம டீச்சர் கிட்ட இருந்து. சில வார்த்தைகளை மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறோம். இது போல பிறர்கிட்ட இருந்து உச்சரிப்பை கத்துக்கிறதா பெஸ்ட் மெத்தட். டிவில இங்கிலீஷ் நியூஸ டெய்லி கவனிங்க. டிவி நியூஸ் தான் நீங்க வாட்ச் பண்ணணும். ஏன்னா காதாலையும் கேட்க முடியும், லிப் மூமெண்ட்ஸையும் பார்க்க முடியும். இதனால உச்சரிப்பை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இந்த நியூஸ் வாட்ச் பண்றத மிஸ் பண்ணவே கூடாது. ஆரம்பத்துல புரியாத மாதிரி தான் இருக்கும், போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் 2 நாள் கேட்டுட்டு என்னடா புரியலையேன்னு விட்டுறக்கூடாது, தொடர்ந்து கேட்கணும். நாள் ஆக ஆகதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ரிட்டன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு டைரி எழுத ஆரம்பிங்க. அன்னைக்கு என்ன செய்யறீங்களோ அதை இங்கிலீஷ்ல டைரியில எழுத ஆரம்பிங்க. அப்புறம் நீங்க உங்க கற்பனையில என்ன தோணுதோ அது தினமும் ஒரு பக்கம் எழுதுங்க. இந்த 2 நீங்க ஒழுங்கா தவறாம செஞ்சாலே எங்கேயோ போயிடுவீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ நாம கத்துக்கிட்ட தியரியை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றேன், கவனிங்க. இதுக்கு புக்ஸ் நிறைய படிக்கணும். அதாவது எந்த புக்ல கான்வர்சேஷன் இருக்கோ, அதாவது உரையாடல் இருக்கிற புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ஸ்டோரி புக்ஸ், ஃபிக்ஷன்ஸ், நாவல்ஸ், காமிக்ஸ், இது போல புக்ஸ் எல்லாம் படிக்கணும். உங்க சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தாலும் அதை படிச்சா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த டிகிரிலாம் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சாலும் இங்கிலீஷ் பேச வராதுக்கு காரணம் என்னன்னா அவங்க படிக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் இங்கிலீஷ். அதை வச்சு இங்கிலீஷ் பேச முடியாது. இங்கிலீஷ் நாலேஜ் வேணா டெவலப் பண்ணிக்க முடியும், மற்றபடி இங்கிலீஷ் பேச முடியாது. அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உரையாடல் இருக்கிற புக்கா எடுத்து படிக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க.